الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير وأشهد أن سيدنا مولانا محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلوات ربي وسلامه عليه وعلى آله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أيها المسلمون اتقوا الله عز وجل وأطيعوه وراقبوه في السر والعلن يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ثم أما بعد அளவிலா அன்பும் நிகரிலா கிருபையுமுடைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும் இறுதி தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர் சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் இந்த புனித மிகு ஜும்மாவிற்கு வருகை வந்திருக்கிற அனைவர்கள் மீதும் நிலவட்டமாக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அஞ்சி பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். என் அன்பிற்குரிய மாணவர்களே, இந்த உரை உங்களுக்கானதாக இருக்கும் அதே நேரத்தில் அதிலும் முக்கியமாக இந்த கல்வி ஆண்டிலே நம்மோடு பயணிப்பதற்கு இசைவு தெரிவித்து வந்திருக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த உரை அமைந்திருக்கும். இதில் என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, நீங்கள் இதுவரையும் கற்று வந்த கல்வி சாலையிலிருந்து விடுபட்டு ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலே இஸ்லாத்தை குறிக்கோளாக கொண்ட ஒரு கல்வி சாலையிலே உங்களை இணைத்துக் கொள்வதற்காக இசைவு தெரிவித்து நீங்கள் பயணிக்க தொடங்கி இருக்கிறீர்கள். இஸ்லாம் அனைத்தும் வழிகாட்டுவதை போன்று, ஏராளமான அனைத்து விஷயம் வழிகாட்டுவதை போன்று ஒரு கல்வி சூழ்நிலைக்கான அத்தியாவசியமான ஒரு வழியை சொல்லி காட்டுகிறது. அதுதான் நேர மேலாண்மை. காலத்தை, நேரத்தை எவ்வாறு நான் பயன்படுத்துவது, அப்படி பயன்படுத்தினால் அதன் விளைவு என்னவாக இருக்கும், நம்முடைய முன்னோர்கள் எப்படி அதை பயன்படுத்தினார்கள், அப்படி பயன்படுத்தியதால் இந்த கால ஓட்டத்தில் எல்லாம் அழிந்துவிட்ட சூழ்நிலையிலே அவர்களுடைய பெயரும் புகழும் இன்று வரை நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த காலத்தை அப்படி பயன்படுத்தி கொண்டதால் தான். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தை நாம் அலட்சியப்படுத்திவிட்டால், நாம் கவனக்குறைவாக இருந்தால், பயன்படுத்த தவறிவிட்டால் மீண்டும் ஒருபோதும் நமக்கு அது கிடைப்பதில்லை. அதுதான் இந்த காலம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிக பெரும் அருட்கொடையாகும். என் பிள்ளைகளே, நம்முடைய முன்னோர்கள் இந்த காலத்தை பற்றி அவர்கள் புரிந்து கொண்ட கருத்தின் அடிப்படையில காலம் பொன் போன்றது என்று, அதன் மதிப்பு பொன்னை போன்றது என்று சொல்வார்கள். டைம் இஸ் எ கோல்ட். அடுத்து சொல்வார்கள் காலம் என்பது அது கண் போன்றது, அதை விடவும் இதை மதிக்க முடியாதது என்று சொல்வார்கள். ஆக காலம் என்பது கண் போன்றது, காலம் என்பது பொன் போன்றது என்ற நிலையை தாண்டி காலம் என்பதை அல்லாஹ் எப்படி நமக்கு புரிய வைக்கிறான் என்பதை பாருங்கள். இந்த காலத்தை படைத்த அல்லாஹ்
ஏராளமான பிரம்மாண்டமான வஸ்துகளை நாம் பார்த்து வியக்கக்கூடிய வஸ்துகள் எல்லாம் படைத்த அல்லாஹ் இந்த காலத்தின் முக்கியத்தை, காலத்தின் அருமையை குர்ஆனிலே சொல்லி தருகிறார். நாம் வழமையாக படிக்கக்கூடிய சூரத்து யாசினிலே அல்லாஹ் சொல்லுவார், வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்கிடப்பட்ட கட்டளையின் அடிப்படையிலே சுழன்று கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவார். எப்படி அல்லாஹ் சூரியனை படைத்தானோ அதிலிருந்து அது பின்வாங்காமல், எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்காமல், அது அதற்குரிய சூழலிலே, அதற்குரிய நிலையிலே அது சுழன்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலையிலும் தன் ஒளியை தருகிறது. மாலையில் இறைவன் ஆணப்படி நிறுத்திக் கொள்கிறது. அடுத்து சந்திரன் வருகிறது. சந்திரன் இரவு முழுவதும் இருக்கிறது. அடுத்த நாள் காலையிலே மீண்டும் சூரியன் உதிக்கிறது. எனவே இந்த காலத்தினுடைய அருமையை புரிய வைத்த அல்லாஹ் வல் ஆஸ்ர், காலத்தின் மீது ஆணை என்று சொல்கிறார். காலத்தை பல பிரிவுகளாக முற்பகலின் மீது ஒவ்வொஹா என்று அல்லாஹ் ஆணையிடுகிறார். காலை ஒரு நாளுடைய இறுதி பகுதி வல்லை இலா சஜா, இரவு நேரத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே ஆணையிடுகிறார். இவையெல்லாம் காலம் என்பது எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறார். என் அன்பைக்குரிய பிள்ளைகளே, நாம் இதுவரை கடந்து வந்த நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். ஒரு பரீட்சைக்கு தரப்பக்கூடிய நேரம் என்ன? 2.5 மணி நேரம் அல்லது கல்லூரிகளிலே 3 மணி நேரம் காலம் தரப்படுகிறது. நீங்கள் ஒரு செமஸ்டரில் ஒரு 6 மாதத்தில் படித்த அத்தனை செய்திகளையும் அந்த வினாத்தாளை உள்வாங்கி உங்களுடைய பதிலாக 3 மணி நேரத்தில் நீங்கள் கொடுத்து விட்டு வர வேண்டும். நீங்கள் சரியாக படித்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அத்தனை வினாக்களும் எளிமையாக தோன்றும். அதே நேரத்தில் நீங்கள் எதுவும் படிக்காமல் சென்றிருந்தீர்கள் என்று சொன்னால் 3 மணி நேரம் என்ன 30 மணி நேரம் கொடுத்தாலும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் கேட்டு பாருங்கள், நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை பாருங்கள். பஸ்ஸின் புறப்பாடு, ட்ரெயினின் புறப்பாடு, விமானத்தின் புறப்பாடு, இவையெல்லாம் குறித்த நேரத்தில் தான் செயல்படுகிறது. குறித்த நேரத்தில் புறப்படும். இத்தனை மணி நேரம், இத்தனை மணி துளிகளிலே அங்கே போய் சேரும் என்ற உத்தரவாதத்தை தருவார்கள். இதெல்லாம் உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்க முறையாக இருக்கிறது. எனவேதான் காலம் என்பது, இமாம் ஷாஃபி சொல்லுவார்கள், காலம் என்பது வாளை போன்றது. அந்த வாளை நீ சரியாக பயன்படுத்தினால் உனக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதை நீ பயன்படுத்தி தெரியவில்லை என்று சொன்னால் வாள் உனக்கு யமனாக மாறிவிடும் என்று சொல்லுவார்கள். எனவே காலத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நிமிடத்தை தவறவிட்டவர்கள் சில நேர் எத்தனை லட்சங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கிறார். எத்தனை உயிர்கள் ஒரு 5 நிமிடம் முந்தி வந்து இருந்தால் இவரை பிழைக்க வைத்திருக்கலாம் என்று டாக்டர்கள் அங்கலாய்க்கக்கூடிய கேள்விப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் காலத்தின் அருமையை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே ஆணையிட்டு சொல்கிறார். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் பதிவு செய்திருக்கிறார்கள். நிஅமத்தான் கமக்பூன கதீரும் மினன் நாஸ், நிஅமத்தான் மக்பூன கதீரும் மினன் நாஸ், 2 அருட்கொடைகள் என் பெருமானார் சொல்கிறார்கள். 2 அருட்கொடைகள். உலகில் ஏராளமான மனிதர்கள் அதில் பொழுதுபோக்காக அசட்டையாக இருந்து அதனுடைய நன்மையை இழந்து விடுகிறார்கள். அந்த 2 என்ன தெரியுமா? அஸ்ஸிஹா, ஆரோக்கியம், வல் ஃபராக், ஓய்வு. இந்த 2ஐயும் என் பெருமானார் ஏன் குறிப்பிட வேண்டும்? சரியான நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் நீ வெளியே செல்வதும், நீ ஆரோக்கியத்தை பேணாமல் உன் இஷ்டப்படி நடப்பதும், இந்த 2ம் அவர் சரியான அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை புறக்கணிப்பதின் அடையாளம் என்பதை சொல்லும் போது, யார் இந்த 2ஐயும் இழந்தாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கடினம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, உலகத்தில் உண்டான அத்தனை பிறவிகளும், குறிப்பாக மனிதன்,
அல்லாஹ் கொடுத்த வாழ்நாளில் அவன் விரும்பியோ விரும்பாமலோ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்படி பார்க்கையில் சராசரியாக ஒரு நாளைக்கு 24,000 முறை நாம் மூச்சை இழுத்து விட்டுக் கொண்டிருக்கிறோம். நாளொன்றுக்கு 24,000 முறை நாம் மூச்சை இழுத்து விட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் நமக்குரிய புதிய புதிய படைப்பாக இருக்கிறது, புதிய புதிய அற்புதமாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் காலத்தையும் நேரத்தையும் இப்படிப்பட்ட சிந்தனைக்கு நமக்கு தந்திருக்கிறான். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, காலம் கண் போன்றது, காலம் பொன் போன்றது என்று சொல்ல வரும்போது நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த பயன்பாட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். காலம் என்பது அவர்கள் சொல்லி தருகிறார்கள், ஒவ்வொரு விடியலும் மனிதனை பார்த்து சொல்லுகிறது, மனிதா நான் ஒரு புதிய படைப்பாக உன்னிடத்தில் வந்திருக்கிறேன், மனிதா நான் ஒரு புதிய படைப்பாக உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். அடுத்து சொல்கிறது, என்னை சரியாக பயன்படுத்திக், நான் உன்னிடத்தில் புதிய வரவாக வந்திருக்கிறேன், என்னை சரியாக பயன்படுத்திக் கொள். மூன்றாவதாக சொல்லுகிறது, உன்னுடைய செயல்களுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், உன்னுடைய செயல்களுக்கு நான் சாட்சியாக இருப்பேன். இறுதியாக நான்காவதாக சொல்கிறது, நான் உன்னிடத்திலிருந்து இன்று புறப்பட்டு விட்டால் ஒருபோதும் உன்னிடத்தில் நான் வரமாட்டேன் என்று சொல்கிறேன். மனிதா, இன்றைய புதிய படைப்பா உன்னிடத்தில் வந்திருக்கிறேன், என்னை சரியாக பயன்படுத்திக் கொள். உன்னுடைய செயல்களுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். நான் உன்னிடத்திலிருந்து சென்று விட்டால் மீண்டும் ஒருபோதும் வரமாட்டேன் என்று நம்மிடத்தில் சொல்கிறார். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை ஹஸன் பஸ்ரி சொல்லுவார்கள், காலம் என்பதை 3 நாட்களாக கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஒன்று நேற்று, நேற்று என்பது உன் கையில் இருந்து கழிந்து விட்ட ஒன்று, அதை பற்றி யோசித்து உனக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. அடுத்து நாளை, நாளை என்பது வரும், உன்னுடைய இருப்பு என்பது கேள்விக்குரியது. அடுத்து உன் கையில் இருப்பது இன்று, இன்று நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் நீ தீர்மானிக்க வேண்டியது. இந்த அடிப்படையில் தான் எத்தனையோ பல பேர் சொல்வார்கள், காலத்தை வென்றவன் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வை தவிர காலத்தை வென்றவன் உலகத்தில் எவரும் இல்லை. அதே நேரத்தில் காலத்தை கையகப்படுத்திக் கொண்டவர்கள், அந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டவர்களை உலகம் நிறைவு கூறிக் கொண்டிருக்கிறது, உலகம் அவர்களை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய நல்வாழ்வுகளை குறிக்கோளாக கொண்டு இஸ்லாமிய அடிப்படையில் நடத்தக்கூடிய கல்விக்கூடத்தை நாடி உங்களை இங்கு கொண்டு வந்து அமர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு லட்சியம் உண்டு, அவர்களுக்கு எதிர்காலம் உண்டு. அவருடைய எதிர்காலத்தை நீங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கான இலக்கணம், உங்களுக்கான இலட்சியம், அதற்கான முதல் பேஸ் என்பது நேரம் தவறாமல் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகத்தின் நேரம் தவறாமையை சரியாக கடைபிடிக்கிய முதல் நாடு உலகத்தில் ஜப்பான் தான். ஜப்பானியர்கள் தான் நேரத்தை மிக சரியாக கணக்கிடுவார்கள். அது ஒரு நிமிடம் கூட முந்த பிந்த செய்ய மாட்டார்கள். குறித்த நேரத்தை செய்து பழக்கப்பட்டவர்கள். நான் ஒரு முறை அவர்கள் வாசலில் பறித்து பார்த்திருக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே ஒரு ட்ரெயின் கோபைலட் செல்ல வேண்டிய இடத்திற்கு வெறும் 40 நொடிகள் தாமதமாக சென்றார். பத்திரிகை வாயிலாக அந்த செய்தி வந்திருக்கு. 40 நிமிடம் அல்ல, நமது நாட்டில் மணிக்கணக்காக ட்ரெயின்கள் லேட்டாக வரும், யாரும் கண்டுகொள்வதில்லை. அங்கே வெறுமனே 40 நொடிகள் தாமதமாக வந்ததற்காக அந்த கோபைலட் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தன் பதவியை ராஜினாமா செய்தார் என்ற செய்தி பத்திரிகையில் படிக்கிறோம் என்று சொன்னால் இது எதை காட்டுகிறது? மனிதனுடைய முதல் ஒழுக்கமும் அவனுடைய உயர்வும் அவன் மாண்பும் அவன் பண்பும் அவனுடைய அதிகாரமும் அது அவன் கைகூட வேண்டும் என்று சொன்னால் நேரம் தவறாமல். பாருங்கள், எத்தனை அலுவலகங்கள் குறித்த நேரத்தில் இயங்கி குறித்த நேரத்தில் முடித்து வைக்கப்படும்.
தொழுகையை பாருங்கள், இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அத்தனை இஸ்லாமிய வழிபாடுகளையும் பாருங்கள். ஒரு மனிதன் ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த நிலையில் இருந்து இஸ்லாமிய அத்தனை கடமைகளும் அவருக்கு பொருந்துகிறது. அந்த நிலையில் இருந்து இஸ்லாமிய அத்தனை அதிகாரங்களுக்கும் சொந்தக்காரமாகிறார். அந்த நிலையில் இருந்து அத்தனை முஸ்லிம்களுக்கும் சகோதரராக மாறிவிடுகிறார். அடுத்து தொழுகையை பாருங்கள். குறித்த நேரத்தில் லோஹரை அசரில் தொழ முடியாது, அசரை மக்ரிபில் தொழ முடியாது. குறித்த நேரத்தில் இதுதான் டைம் மேனேஜ்மெண்டை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அழகாக தந்திருக்கிறார். ஜக்காத்தை பாருங்கள். ஒரு வருடம் பூர்த்தியானால்தான் ஜக்காத் விதியாகிறது. நோன்பை பாருங்கள். நம்முடைய வசதிக்கேற்ப நோன்பின் நேரத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அஜ்ஜுடைய காலம் அப்படித்தான். இப்படித்தான் இஸ்லாமிய அத்தனை வழிபாடுகளும் நேரத்தை மையமாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நேர மேலாண்மை என்பது அது மிக பெரும் உத்தரவாதம். அதனால்தான் அலுவலகங்கள் இஷ்டப்படி இயங்கினால் அங்கே மக்களுக்கு நன்மை தராது. ஒரு கல்வி கூடம் கூட குறித்த நேரத்தில் துவங்கி குறித்த நேரத்தில் முடித்து வைக்கப்பட வேண்டும். நமக்காக ஒரு நேரத்தில் தொடங்கி நமக்கான நேரத்தை முடித்து வைக்காட்டால் அது கல்விக்கூடம் என்ற பெயரில் ஒரு காலம் இயங்க முடியாது. அப்படித்தான் பொறுப்புதாரிகள் தங்களுடைய பொறுப்புக்கான நேரத்தை சரியாக அனுசரித்து வரும்போதுதான் அந்த காலம் தவறாமை அவருக்கு நற்பெயரை தருகிறது, அவருடைய பண்பை உயர்த்துகிறது, வாழ்வின் லட்சியத்தை பிடித்தவராக அவரால் மாற முடியும். எனவே என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். குறித்த நேரத்தில் குறித்த செயலை பயன்படுத்தி நீங்கள் பழக்கப்படுங்கள். பழைய மாணவர்கள் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய இளம் சிறார்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள். எப்படி எந்த நேரத்தில் உறங்க வேண்டும், எந்த நேரத்தில் நான் விழிக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் அழகாக கற்றுத் தருகிறது. காலையில் ஏன் எழ வேண்டும், குறித்த நேரத்தில் பஜனை தொழ வேண்டும். மாலையில் இரவில் நாம் படுக்க செல்வதற்கு முன்பதாக இஷா இந்த இரவு தொழுகை தொழுதுவிட்டு நாம் உறங்க செல்கிறோம். இதெல்லாம் நம்முடைய அன்றாட பழக்கத்தில் டைம் மேனேஜ்மெண்டை, நேர மேலாண்மையை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரப்பட்ட செய்திகள். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி நேரத்தை கையாண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நாமெல்லாம் ஜவுசியை கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் உணவுக்கான நேரம் அதிகமாகிறது என்பதற்காக ரொட்டியை தண்ணீரிலோ குழம்பிலோ ஊற வைத்து வேகமாக என்னால் உண்ண முடியும், அதன் மூலமாக 50 பக்கங்கள் என்னால் எழுத முடியும் என்பதற்காக இப்படி உணவின் நேரத்தை சுருக்கிக் கொண்டவர்கள். ஃபக்ருதீன் ராஸி மாமேதை அவர்கள் சில நேரம் உண்ணும் போது அழுவார்களாம். காரணம், இந்த உணவுக்கான நேரத்தில் என்றால் என்ன நன்மையும் செய்ய முடியவில்லையே என்று சொல்லுவார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பயணத்தின் போது வாசித்துக் கொண்டே செல்வார்கள். நம்ம கையில் தவழுகிறதே ரியாதுஸ் ஸாலிஹீன், அந்நபவி அர்பா, நபிமொழிகள் 40 போன்ற அற்புதமான புத்தகத்தை தந்து வெறுமனே 45 ஆண்டுகள் மட்டும் ஆழ்ந்த இமாம் நபவி அவர்கள் நடந்து கொண்டே படிப்பார்களாம். இதெல்லாம் அந்த காலத்தின் அருமையை அவர்கள் சுமந்து சென்றதால் தான், இந்த காலத்தின் நேர்மையை புரிந்ததால் தான் அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். அவர்கள் புகழ் நிலைத்திருக்கிறது, அவருடைய எழுத்துக்கள் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கான படிப்பினையாக இருக்கிறது. நீங்கள் இஸ்லாமிய கல்விக்காக இஸ்லாமிய கூடத்தை அடியெடுத்து வைத்திருக்கிறது. இதை நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இதற்கான முதல் படி நீங்கள் நேரத்தை சரியாக கையாள வேண்டும். அதன் மூலமாகத்தான் நமது உயர்வு கிடைக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல் வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். அகூலு மா தஸ்மஊன் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.